Hello friends, welcome back to our channel. 30 days paleo diet recipes ல இன்னைக்கு 15th day. ஹெல்த்தியான paleo recipes இன்னைக்கு எப்படி டிஃபரெண்டா பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பினாச் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்தி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கீரையும் கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்பினாச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை அவைலபிளா இருக்கோ அது எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 2 எக் உடைச்சு ஊத்திருக்கேன். எக்குக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெப்பர் கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நம்ம குக் பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல ஆம்லெட் மாதிரி போட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து 2 சைடு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு சிம்பிளா சூடான சூப் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு மஷ்ரூம் சூப் தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 பல் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதுல சேர்த்திக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்த வேண்டாம், மஷ்ரூமே தண்ணி விடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு. 1 கப் அளவு தேங்காய் பால் இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சிருக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் வச்சிருந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துருவன சீஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்திட்டோம்னா சூப்பரான சூடான சூப் ரெடி. சூடான சூப்பும் கூடவே குக்கும்பரும் சேர்த்து சூப்பரான லஞ்ச் முடிஞ்சது. டின்னருக்கு மெக்சிகன் ரெசிபி சிக்கன் ஃபகிட்டாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெக்சிகன் ஸ்டைல் சிக்கன் ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் பெப்பர், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் to 1 hour அப்படியே வச்சிருக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இதுல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தண்ணி சேர்த்த வேண்டாம். தண்ணி சேர்த்தாமே இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணோம்னா குடமிளகாய் எல்லாம் நல்லா கிரன்ச்சியா வரும். வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் குக் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான மெக்சிகன் ரெசிபி சிக்கன் ஃபகிட்டாஸ் ரெடி. இதை இப்படியேவும் சாப்பிடலாம். லெட்யூஸ் மேல வச்சு ரேப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட ரெசிபிஸ் பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிஃபரெண்ட் பாலியோ ரெசிபிஸோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.